அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செம்ம ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மிரண்டு போவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பொதுவாக நிறைய பொருள் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பென்சில், ஃபேனு, பிளாஸ்டிக் முதற்கொண்டு நிறைய பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறோம். ஆனாலும் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள ஒரு சில நேரத்தில் நம்ம ஒழிக்கும். ஆனாலும் அதே நேரத்தில் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். அதனால் இந்த வீடியோ செம்மையாக வந்திருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருந்தோம். இது வாட்டர் டேங்க் எப்படிலாம் தயாரிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அதுக்குண்டான மிஷினு. இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எல்எல் பிளாஸ்டிக் பவுடர் வந்து கொட்டுறாங்க. இந்த பவுடர் வந்து கொட்டுவாங்க. இந்த பவுடர் கொட்டின பிறகு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நடக்கிறத பாருங்கள். செம்மையாக வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான். அதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் போட்டுருவாங்க. ஆனாலும் நடக்கிறத பாருங்கள். ஹீட்டிங்கில் ரோலிங் ஆகும். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் நேரத்துலேயே சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கூலிங்கில் வந்து வைப்பாங்க. கூலிங்கில் வச்சு ஓப்பன் பண்ணும்போது எப்படி வந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பிளாஸ்டிக் செம்மையாக வந்துருக்குது. இதுதான் வாட்டர் டேங்கு. எவ்வளோ சூப்பராக தயாரிச்சிட்டாங்க பாருங்கள். இது தயாரித்த பிறகு கூலிங்கில் வச்சு அதுக்கு பிறகு தான் அது வந்து கடைக்கு வந்து அனுப்புவாங்க. அதே சமயத்தில் இது ஒன்றும் 500 லிட்டர் ஒரே நேரத்தில் 4, 5 அப்படிலாம் வந்து பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு செம்மையான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக வந்திருக்கும். கோல்டை கட்டியாக்குறது, அது மட்டும் இல்லாமல் ரிங்கெலாம் எப்படிலாம் டிசைனிங் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கனவாகவே இருக்கும். எப்படிலாம் தயாரிக்கிறாங்கன்னு. ஆனால் எவ்வளோ சூப்பராக தயாரிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் கோல்டை உருக்கிற மிஷினு. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி உருக்கி எப்படி சூப்பராக வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். இதில் மொத்த கோல்டை சேகரித்து போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கொட்டுவாங்க. கொட்டின பிறகு எப்படி கோல்டு வெளில வருது பாருங்கள். கோல்டு மட்டும் தனியாக வந்து வருது. ஏன்னா அந்த ஹீட்டிங்கில் கொட்டின இடத்துல எதுவுமே வந்து இருக்காது. ஓன்லி கோல்டு மட்டும் தான் இருக்கும். அது அப்படியே டேரெக்டாக கீழே வந்து அச்சில் வந்து ஊற்றுது. அச்சில் வந்து கொஞ்சம் நேரம் எப்படி வந்து கொதிச்சு எவ்வளோ சூப்பராக வந்து கோல்டு ஆகிடுது பாருங்கள். இப்படி தான் தங்க கட்டி உருவாக்குறது. பார்க்கும்போது செமையாக வந்துருக்குல்ல. உண்மையிலே இப்படி தான் தைக்கிறாங்க. இதே ஃபார்மேட் தான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலையும் வந்து தங்கத்தை வெட்டி எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நம்ம சாதாரண போடுற ரிங்கு இந்த மாதிரிலாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது இதுவும் செமையாக வந்திருக்கும். சர்வசாதாரணம் பாருங்கள். ஒரே ஒரு கப்பில் எப்படி உருக்கி இப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். ஊற்றின பிறகு அதை வந்து அடித்து இந்த மாதிரி வந்து கம்பி மாதிரியாக வந்து ஆக்கிடுவாங்க. அதை ரோலிங் பண்ணுவாங்க. ரோலிங் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். இதுக்கு பிறகு தான் டிசைனிங் பண்ணுறாங்க. இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே கம்ப்யூட்டர்லேருந்து தான் வந்து வரும். ஆனால் இருந்தாலும் எல்லாமே மிஷினரி தான். எவ்வளோ சூப்பராக வந்து போடுது பாருங்கள். உண்மையிலேயே கம்ப்யூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா செம்மையாக வந்து இது வடிச்சிடுது. கையில் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே இது பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்கு. வடிவமைக்கிறது எல்லாமே லேத்து தான். ஆனால் பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம கழுத்தில் போகிற குண்டு வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இதை பண்ணிட்டு சைடில் வந்து ஹோல் போட்டு அவ்வளோ அழகாக இதை வெளில எடுத்துடுறாங்க. இப்படி தான் இந்த கோல்டுலாம் தயாராகுது. இதை பார்க்கும்போதே செம்மையாக வந்துருக்குல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செம்மையாக வந்திருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் சேரு, அது மாதிரி கப்பு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையிலேயே இது பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்க விளாட்ற விளையாட்டு பொருள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியமாக வந்திருக்கும். இது பாருங்கள். இதெல்லாம் பிளாஸ்டிக் துகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூள் தூளாக்கி இந்த துகள் தான் வந்து இந்த மாதிரி இது கொட்டுவாங்க. இதுக்கு பிறகு தான் அதில் கலர் பவுடர் முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி வந்து வரும். அவங்களுக்கு எந்த மாதிரி பொருள் தேவையோ அந்த மாதிரிலாம் அச்சை வச்சு இப்படிலாம் வந்து பொருள் எடுக்கிறாங்க பாருங்கள். பிளாஸ்டிக் பொருள் வெளில வருது பாருங்கள். உண்மையிலே இது செம்மையாக வந்துருக்குது. இது மாதிரி பொருள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொருள் 2 பொருளில் பல பொருட்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அச்சை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே தயாராகுது. பார்க்கும்போதே செம்மையாக வந்துருக்குல்ல. அதே போல் பிளாஸ்டிக் குடம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல. உண்மையிலேயே இது பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும். வரும்போது ஒரு மாதிரியாக தான் வந்து குண்டா வரும். அதை வந்து பிடிச்சி அந்த அச்சியில் வந்து கவுத்துடுறாங்க. அதுக்கு அப்புறம் செம்மையாக வந்து வருது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாங்க. இதை பாருங்கள். இது வந்து எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் டம் எப்படி சூப்பராக வந்து தயாராகுது பாருங்கள். வாட்டர் டேங்கு இந்த மாதிரி பல பொருட்கள் எல்லாமே அச்சு தான். ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் உருவாக்கி அதில் வந்து வச்சுருவாங்க. அது அழகாக உருக்கி எப்படி பிளாஸ்டிக்காக வெளியே வருது பாருங்கள். எல்லா விளையாட்டு பொருளும் எல்லா பிளாஸ்டிக் பொருளும் இந்த மாதிரி தான் தயாராகுது. இதை உண்மையிலேயே பார்க்கும்போதே செமையாக வந்துருக்குல்ல.
உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு மிஷினரி வந்து பயங்கரமா வந்து ஒர்க் ஆகுது. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வெளில வராமயே இருந்தது. எப்படிலாம் வந்து இப்ப நெறைய கம்பெனிகள் உருவாக்கி இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. இந்த சேர பாருங்க, எப்படி வந்து சூப்பரா வந்து தயாராகுது பாருங்க. இந்த சேர் வந்து வரும்போதே அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து சூப்பரா வந்து அச்சடிச்சு எப்படி வருது பாருங்க. ஒரே ஒரு மிஷின் மட்டும் அதில வந்து ஒரு கொக்கி போட்டு அப்படியே தூக்கி அழகா வந்து இறக்குது பாருங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது, இன்னும் செமையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ பாருங்க, எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இந்த மாரி பீங்கான்லாம் எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கும். இந்த மாரி பீங்கான் செமையா வந்து தயாரிப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு விதமான மண்ணு தான். பல விதமான கெமிக்கல் கலந்து எவ்வளோ சூப்பரா வந்து பண்றாங்க பாருங்க. பார்க்கும்போது செமையா வந்திருக்குது. இதில 4 தட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொட்டுறாங்க. கொட்டிட்டு அத வந்து எவ்வளோ அழகா அழுத்தி விடுறாங்க பாருங்க. இத அழுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா அது வந்து தட்டளவு கூழாயிடுது. அதுக்கு பிறகு அது மேல அச்சு வந்து வைக்கிறாங்க. அச்சு வச்ச பிறகு என்ன நடக்குது பாருங்க. திரும்பவும் ஒரு அழுத்து சூப்பரா வந்து தட்டாயிடுது. பார்க்கும்போது செமையா வந்திருக்குல்ல. உண்மையிலேயே இந்த மாரிலாம் வந்து நடக்குமான்னு நமக்கு வந்து நினைக்கும்போது ஆச்சரியமா வந்திருக்கு. அதுக்கு பிறகு அழகா கிரைண்டிங் பண்ணி சூப்பரா ஆக்கிருவாங்க. இந்த பால் எப்படி செய்றாங்க பாருங்க. இத பார்க்கும்போது செம்மையா வந்திருக்கும். சாதாரணமா சின்ன பால தான் வந்து கையில வந்து வச்சிருப்பாங்க. அத வந்து எப்படி மிஷின்ல குடுத்து பெருசாக்கி சூப்பரா பால் ஆக்கிர்றாங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாரி சூப்பரா வந்து உருவாக்கிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ பாருங்க. இது செம ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கும். ஃபேன் எப்படி தயாராகுது பாருங்க. பாட்டம் ரெடியா இருக்கு. இந்த பாட்டத்துல இப்ப காயில் கட்டுவாங்க. காயில் கட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் வந்துச்சு எப்படி பண்றாங்க பாருங்க. இதில வந்து எப்படி காயில் கட்டுறது பாருங்க. காயில் கட்டும்போது செமையா வந்திருக்குல்ல. சரசரன்னு வந்து 10 நிமிஷத்துல வந்து ஒண்ணு வந்து முடிக்கும். அந்த அளவுக்கு காயில் கட்டுருவாங்க. ஃபாஸ்ட்டா காயில் கட்டி எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி உள்ள வார்னிஷ்ல போய் நெனச்சு எடுத்துருவாங்க. நெனச்சு எடுத்த பிறகு ஒவ்வொன்னா சரசரன்னு வந்து வருது பாருங்க. வந்துட்டு எல்லாமே அந்த ஹோல் வந்து சரியா இருந்திருக்கான்ட்டு கிரைண்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து செக்கிங் பண்றாங்க. செக்கிங் பண்ணி தான் பிடிமானத்துக்குள்ள ராட் வந்து சொருகுவாங்க. அதுக்கு பிறகு மத்த பொருள் எல்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அதுக்குள்ளான ரெக்கை. இந்த ரெக்கை எப்படி வந்து பண்றாங்க பாருங்க. பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குது. எல்லாமே லேப் ஒர்க் தான் பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டா வேலை நடக்குது பாருங்க. ஆல்ரெடி இந்த ரெக்கை எல்லாமே கட் பண்ணி வந்திருக்கும். இத எடுத்து எப்படி கரெக்ட்டா மேக் பண்றாங்க பாருங்க. சைடுல வந்து குடுத்துரும். அதுக்கு பிறகு தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த ஒரு பெயிண்டிங் பண்றாங்க. பெயிண்டிங் எவ்வளோ சூப்பரா வந்து பண்றாங்க பாருங்க. பார்க்கும்போது செம்மையா வந்திருக்குது. இந்த மாரி பெயிண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. கம்பெனில வந்து தான் எல்லாமே ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்ட்டா வந்து ஓடுச்சுன்னா அப்படியே பேக்கேஜ் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். பென்சில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு. இதுக்குள்ள மூலப்பொருள் தான் முக்கியமானது. இதில வந்து கிராஃபைட் எனப்படும் கார்பன் தான் வந்து இதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த கிராஃபைட்டோட களிமண்ணும் சேர்த்து குழச்சி தான் வந்து இந்த மருந்து உருவாக்குது. அதுக்கு பிறகு தான் பென்சில்ல வந்து உருவாக்குறாங்க. இது மொத உருவானது செம்ம ஒரு கதை. இங்கிலாந்துல 1566 தான் இது அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அங்க ஆடு மேய்க்கிறவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த மண்ணு. அதுக்கு பிறகு ஆடு அடையாளம் காண்றதுக்காக ஒண்ணொண்ணா வந்து தடவுனாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. பிறகு தான் இதில வந்து களிமண்ண கலந்து பென்சிலா வந்து உருமாறி எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் உருவானது பென்சிலு. அதுக்கு பிறகு எப்படி எப்படியோ வந்து வந்துச்சு. இங்க பாருங்க எப்படி சூப்பரா வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இத பாருங்க. இந்த வீடியோ செம்மையா வந்திருக்குது பாருங்க. ஓஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. ஓஸ் தயாரிக்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எல்லாமே பிளாஸ்டிக்ல எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி எடுக்குறாங்க பாருங்க. எல்லாமே அளவு கரெக்ட்டா வந்திருக்கணும். எந்தெந்த ஓஸுக்கு எது எது வேணுன்ட்டு. அப்படி இல்லன்னா எல்லாமே தவறாயிடும். அந்த மாரி தான் வந்து இந்த ஓஸ் தயார் பண்றது. அதுக்குண்டான மூலப்பொருளையும், கலரையும் கலந்து கரெக்ட்டா வந்து வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு அது எப்படி இந்த கீழ போயிட்டு எப்படி ஓஸ் தயாராகுது பாருங்க. ஒரு பைப்ப சுத்தி பிளாஸ்டிக் ரெடி ஆவுது. அதுக்கு பிறகு அது வாட்டர்ல நனைஞ்சு அப்படியே வந்து ரோலிங் ஆகுது பாருங்க.
அதுக்கு பிறகு இவங்க வந்து ரோலிங் பண்ணி போட்டுருவாங்க. செம்மையா இருந்திருக்குல்ல. உண்மையிலேயே இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இது செராமிக் கப் எப்படி தயாராகுது பாருங்க. பார்க்கும்போதே செம்ம ஒரு பிரமிப்பா வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான மண்ணு தான். அந்த மண்ணுல வந்து இந்த கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ சூப்பரா வந்து பண்றாங்க பாருங்க. அந்த கிளாஸோட வடிவம்லாம் வெளில வந்த பிறகு, அதுக்கு பிறகு பெயிண்ட்ல நனைச்சு எவ்வளோ சூப்பரா வந்து உருவாக்குறாங்க பாருங்க. அதுக்கு பிறகு ஃபினிஷிங்ல வந்து வெளில வந்துரும். பேக்கேஜ் பண்ணி கடைக்கு அனுப்பிட்டுருவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பொருளும் தயாராகுது. சந்தைக்கும் புதுசு புதுசா பொருட்கள உருவாகிட்டு தான் வந்திருக்கு. பார்த்த வீடியோல எந்த வீடியோ செம்மையா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் அமையும். நன்றி, வணக்கம்.